உலகமெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் கடவுளும் முருகனும் அப்புறம் இந்த ஜோதிடமும் பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் சார். முருகன் அல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஜோதிடம் பிறந்ததே முருகனுடைய அருளில் தான். அகஸ்தியர் முருகன்கிட்ட போய் வழிபடக்கூடிய காலகட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மனித இனம் படக்கூடிய கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடிநிலை மக்கள்லேருந்து ராஜாவா இருக்கிறவங்க வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அதை முருகன்கிட்ட முறையிடும் போது இந்த மனிதர்களுக்கு ஏதாவது விடிவு காலம் இல்லையா? அப்ப ஜோதி அகம், ஜோதி என்பது ஆத்மா, அகம் என்பது அறிவு. தன் உயிரை பற்றிய அறிவே ஜோதிடம், தன் உயிரை பற்றிய படிப்பே ஜோதிடம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம உயிரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கல்வியை முருகன் அகஸ்தியருக்கு அருள் பாலிக்கிறார். அதனால இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த முருகன் கோவில், எந்தெந்த முருகன் வழிபாடுகள், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இப்படி செய்தால், எதை செய்தால் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும், யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா வேணும்னா இந்த எபிசோட முழுமையா பாருங்க. ரிஷபராசிக்காரங்க நிறைய சவால்கள், நிறைய சேலஞ்சஸ் அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த முருகர் வழிபாடு என்ன மாதிரியான ஒரு தீர்வுகள் தரும்? அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் அவங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சார்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகமான சவால்கள் அப்படின்னு நினைக்கிறது உடல் ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு மேல இருக்கக்கூடியதுல சில குழந்தைகளால அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், தாம் பெற்ற மகளால, மகன்களால மன கஷ்டங்கள். அதாவது பசங்க இப்போ ஜென்சி, ஜென் ஆல்ஃபாலாம் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று போவாங்க ரூட்டில். அதை அவங்கள கணிக்கவும் முடியாது, எங்கே போய் முட்டிக்குவாங்களோங்கிற பயம் பெற்றவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த பிரச்சனை ரிஷபராசிக்கு தலைபோகிற பிரச்சனையாக இருக்குது. வேலையில் கடுமையான போராட்டத்தை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க ரிஷபராசி என்பர்கள். தோ டெஸ்பைட் இந்த இவ்வளோ கோச்சார ரீதியாக அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி இருந்தாலும் கூட ஓகே, இது அவங்களுடைய மனசை உடைக்குது. அதாவது தூக்கத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் பண்ணுது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லு. தூங்க ஒரு பக்கம் விட்டுருங்க, காலையிலையும் தூங்க முடியாது, சாயங்காலமும் தூங்க முடியாது, ராத்திரியும் தூக்கம் வராது. காரணம் எந்நேரமும் அடுத்த நொடி என்ன நடக்கும், அந்த அந்த மைண்ட் செட்டில் தான் ரிஷபம் இருக்காங்க. ஏதாவது ஒரு சவால்கள், இப்போ ரொம்ப பெரிய சவால் இந்த காலகட்டம் இல்லை இந்த டைம் இது இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை, தாயாருடைய உடல்நிலையிலும் பிரச்சனை. ரிஷபத்துக்கு வேலை செய்கிற இடத்துல பிக்கல் பிடுங்கல் ரொம்ப அதிகம். மேனேஜர் குடையுவான். இவங்க என்ன ஒர்க் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ், ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணா கூட பேர் கிடைக்கல, கெட்ட பேர் தான் கிடைக்குது. ஆனால் வேலையே செய்யாம பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போறான். இது ரிஷபத்துக்கு கடுப்பாகுது மயிலாடு அப்படின்ற மாதிரி. கடுப்பேத்துறாங்க மயிலாடுன்னு வடிவேல் சொல்ற மாதிரி. இதெல்லாம் நம்ம சொல்றோம் சிரிப்பா, ஆனால் அவங்களுடைய பெயின் ரொம்ப அதிகம். அவங்க இதை எமோஷனலா அவங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். தவிர அவமானம் வேற இருக்கு. இப்போ ஆஃபீஸில், இப்போ வீட்டில் கூட அவமானப்பட்டா மறந்துடலாம். ஆஃபீஸில் அவமானப்படும் போது, பல தெரியாதவங்க 3வது நம்பர்லாம் இருக்கும்போது அவமானப்படும் போது மறக்கவே முடியும். வேலையும் செஞ்சு திறமையும் வெளிப்படுத்தி அவமானத்தையும். ஸோ ரிஷப ராசிக்கு விஸ்வரூப வெற்றி கொடுக்கும் இந்த முருகர் வழிபாடு என்ன சார்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள கைவிடாம காப்பாற்றக்கூடிய ஒரே கடவுள் பழனிமலை ராஜதண்டாயுதபாணி. நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் பழனிமலை அப்படின்னோடனே ராஜதண்டாயுதபாணி தான் ரொம்ப சக்தி, அவரை போய் நம்ம வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகனுக்கு தான் அதீத சக்தி உண்டு. சார் என்ன சார், ராஜா கோலத்துல தான் நம்ம எப்போதுமே முருகரை பார்க்கணும், ஆண்டி கோலத்துல தான் பார்க்கவே கூடாது அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். நீங்க நிறைய சொல்லிட்டு வராங்க. நம்ம ஊர்ல வர்றவன் போறவன்லாம் இந்த யார் எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியாம சைக்கிள்ல இறங்கி 2 அடி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் மனக்குறையை தீர்த்துக்கிடுவான். அப்படிதான் ரிஷபத்துக்கும் பண்றான். வழியில போகும்போது யாருன்னே தெரியாது, இறங்கி 2 போட்டு அவன் பொண்டாட்டியை நினைச்சுக்கிறான். இங்க 2 அடி போட்டு அவன் பாட்டு போறான். ஏன்னா அங்க பண்ண முடியாதவன் இங்க பண்ணிட்டு போறான். என்ன பிரச்சனைனா, ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகன் ராஜதண்டாயுதபாணி, 2 ராஜா வேஷத்தில் இருக்கக்கூடிய முருகன். எல்லாருக்கும் நமக்கு ஆசை முருகனை ராஜா கோலத்துல பார்க்கணும்னு நமக்கு ஆசை. ஆனா ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு என்ன இது அப்படின்னா, இப்ப நமக்கு ஒண்ணும் இல்லாமல் வரம் தான் கேட்கிறோம், வேணும்னு கேட்கிறோம். அப்படின்னா என்ன, ப்ராக்ரஸ். என்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை, வேலையோ பணமோ
நல்ல ஒரு கணவன் மனைவி ஒரு உறவோ இல்லை பிள்ளைகளோ ஏதோ இல்லைன்னு நான் கேட்குறேன். புரியுறதா? ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் எப்படின்னா ஒரு ஒரு விதமான ஆன்மீக இதில் இருப்பார் அவர். அதாவது கோவத்தில் இருக்கக்கூடிய முருகன். நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜா அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து சக்தி இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் இது நிதர்சனமான உண்மை. ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை வீட்டில் வச்சு வழிபட்டவங்களுக்கு தெரியும். அது விக்கிரகமா படமா வந்துகிட்டே இருக்கு காசு அவங்களுக்கு. லைக் நிக்காம அந்த தொழில் மளிகை கடை வைக்கிறாரு பார்த்தா 10 பிரான்ச்சு. பட் ஆண்டிக்கோலத்துல முருகர் எங்கேயுமே நம்ம பார்க்கல இல்ல சார்? நிறைய இருக்கு. எனக்கு தெரியல, அதனால நான் அந்த கேள்வி நிறைய கேட்கிறேன் இருக்கு. சார். பொதுவா விற்கக்கூடியவங்க கமர்ஷியலா சென்டிமெண்டலா ராஜா கோலத்துல இருந்தா நானும் ராஜா ஆயிருவேன். ராஜகோலத்துல பார்த்தாலே நீங்க ராஜ தரிசனம் பார்த்தாலே உங்களுக்கு ராஜ வாழ்க்கை, ஆண்டிக்கோலத்தை பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் தானே இல்ல, சார்? ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் பல செய்திகளை மக்களுக்கு சொல்கிறார். ராஜ அலங்காரத்தில் முருகன் வந்து பதவியை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ அங்க போய் கோச்சிட்டு போறார். மாம்பழ சண்டை நடக்குது, மலை மேல உட்கார்றார். பிறகு ராஜாவா எப்ப ஆறார்? ராஜ அலங்காரத்தை இவர்களாக ஏற்படுத்தியது. ஓகே. பக்தர்களாக நீ ஆண்டியாலாம் இருக்கக்கூடாது, ராஜாவா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த அலங்காரம் பண்ணது. அங்க உள்ள உண்மையான ஸ்வரூபம் இது ஆண்டிக்கோலம். அந்த போகர் செய்த அந்த சிலை வந்து ஆண்டிக்கோல சிலை தான், ராஜ அலங்கார சிலை கிடையாது. அப்ப உண்மைதான் ஜெயிக்கும். நீங்க ஒரிஜினல் ரூபம். ஸோ ஆண்டிக்கோலத்தை நம்ம பார்த்தாலே அதுவே நமக்கு வந்து விசேஷம் தான். அந்த மாதிரியான ஒரு சொல்லாடல்லாம் இங்க எதுவுமே இல்லைன்றது தான் இப்போ ஃபைன் சார். இப்போ ரிஷப ராசி, இப்போ இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்ட மாதிரி தான் சார். இப்போ என்னால் இப்போ பழனியில் போய் எல்லாராலையும் போய் தரிசனம் பண்ண முடியுமா? அதுவும் இப்போல்லாம் பயங்கர கூட்டம் வேற இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வீட்லயே என்னால் சிம்பிளான ஏதாவது ஒரு வழிமுறைகள் சொல்லுங்களேன், வழிபாடு பண்றதுக்குன்னு கேட்டா இருக்குமா சார்? அந்த மாதிரி முருகன் இதுக்கு தான் ஸ்பெஷலே. இப்போ மற்ற தெய்வங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் இங்கே வந்து பண்ணணும் அந்த வந்து பண்ணணும்னு ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. முருகனுக்கு ஒரே ரூல் தான். நீ என்னை எதுவும் வந்தா முடிஞ்சா வா, வரலைனாலும் பரவாயில்ல, உன்னிடத்துக்கு நான் வருகிறேன், நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன், உன் மனக்கதவை திறந்து வை, உன்னுடைய அகக்கதவை திறந்து வை, நீ கஷ்டப்படாத. என் பக்தன் முருகன் வந்து பக்தன் கஷ்டப்படுறது முருகனுக்கு பிடிக்காது. கொஞ்சம் கூட பொறுத்துக்க மாட்டாரு. தனக்கே ஒரு கஷ்டம் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வம். நியாயமா இருப்பாரா சார்? ரொம்ப நியாயமா இருக்கிற ஒரு கடவுள்னு கூட நம்ம சொல்லலாமா சார்? அப்பா அம்மா கிட்டே வந்து கோச்சிக்கிட்டு வந்தார்ல, நீங்க நியாயமா இல்லைன்னு. கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். அவருக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இந்த பிள்ளையார் மாதிரி சுத்தி எல்லாம் வர மாட்டாரு. பிள்ளையார் எதுவும் சொல்லாதீங்க சார். அதுக்காக நான் தூஷணம் பண்ணல. அதாவது அதுக்காக நான் பிள்ளையார வந்து தவறா பேசல. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. முருகன் வந்து ஏன் தமிழ்நாடுல முருகன் அப்படின்றது, இந்த 6 படை வீடுகள் தமிழ்நாட்டை ஆண்ட அரசனாக முருகன் பார்க்கப்பட்டார். சித்தர்னு சொல்றோம். முருகனை தலைச்சிறந்த தமிழ்நாட்டின் சித்தராக பார்க்கிறோம். அனைத்து வித்தைகளையும் அனைத்து வேதங்களையும் கற்றுக்கொண்டு அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்ட ஒரு சித்தராக பார்க்கிறோம். இப்ப வீட்ல இருந்தே என்ன மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணணும்? கண்டிப்பா ரிஷபராசி என்பர்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு விளக்கேற்றும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காலையில மாலையில இந்த தூபங்கள், அதாவது சாம்பிராணி புகை, ஊதுபத்தி போன்ற வாசனை திரவியங்கள் மணக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில். இப்போ வீட்டில் வந்து ஒரு முருகன் படம் வச்சிருக்கீங்க, நீங்க செவ்வாய்க்கிழமை அந்த படத்தை தொடச்சி குங்கும சந்தனம் வச்சு, அதெல்லாம் இப்போ யாரும் பண்றதில்லை. அதுவே பண்றது இல்லைன்றீங்க? அதுவே பண்றதில்லை. ஹாய் முருகனுக்கா சார்? ஆமா, அவரும் இப்போ பெஸ்டி, அவரும் ஜென்சி ஜென் ஆல்ஃபால சேர்த்துட்டாங்க. பாய் இப்படி முருகனுக்கே சொல்றாங்க. இன்னைக்கு வந்து ஏன்னா பல பேர் நீங்க கேட்டீங்கன்னா ரிஷபத்துல எனக்கு ஜோதிடம் முழுசா நம்பிக்கை இல்லை, நான் பாதி 35% பார்ப்பேன், 50% பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. கடவுள் வேணும் எனக்கு அவ்வளோ அதெல்லாம் கிடையாது, நான் அப்படியே லைட்டாக கோயில் போவேன், அவ்வளோதான். அவங்கள பற்றி என்ன நினைப்புன்னா, இந்த அண்ட சராசரங்களையும் படைச்சவங்களையும் நான் தானே அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மொபைல் இருக்கு, ரிஷபத்துக்கு சொல்கிறேன், இது ஒரு கிரியேஷன். இது எப்படி இங்கே வந்துச்சு? மேனுஃபேக்சர் ஆகி ரா மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொக்யூர் பண்ணி, ரா மெட்டீரியல்லேருந்து செமி ஃபினிஷ்டு குட் ஆகி, ஃபினிஷ்டு குட் ஆகி ரீட்டைலர் ஹோல்சேலர் கிட்ட வந்து நம்ம வாங்குறோம். வித்தவுட் அ கிரியேட்டர் ஹவு திஸ் கிரியேஷன் கேன் எக்ஸிஸ்ட்? அப்போ இந்த வானத்தை கிரியேட் பண்ணா
இந்த கடலை கிரியேட் பண்ண அப்போ வித்தவுட் அ கிரியேட்டர் பண்ண முடியாது. இது ரிஷபராசி அன்பர்கள் உணர வேண்டும். இப்போ இவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த மந்திரம்லாம் சொன்னா உண்மையாவே விஸ்வரூப வெற்றி இவங்களுக்கு தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கா சார் ரிஷப ராசிக்கு? கண்டிப்பா கந்தர் அனுபூதி அப்படின்ற மந்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி திருமுருகாற்று படைன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க படிக்க படிக்க ஒவ்வொரு அச்சரம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு எபிசோடு அந்த மாதிரி படிக்க படிக்க அவங்களுடைய லைஃப்ல பெரிய விதமான மாற்றங்களை பார்க்கவே முடியும். என்னுடைய சுய அனுபவத்துல நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வந்து ஐடி துறையில பெரிய பதவிகள்ல இருந்தேன் வெளிநாடுகள்ல. என்னுடைய துறையில நான் பெரிய ஆளா வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து ஜோதிடத்துல இருக்கும், மீடியால இருக்கும், ஒரு பப்ளிக்ல இருக்கும். நான் வந்து சொல்ல போனா இதுவரைக்கும் மீடியால சொல்லாத ஒரு விஷயம், நான் ஒரு புற்றுநோயாளி, கேன்சர் சர்வைவர். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 22ஆம் வயதுல 23ஆம் வயதுல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அதாவது 10 லட்சம் பேர்ல 1 in a million தான் கேன்சர் சர்வைவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுல நான் பிழைத்ததற்கு என்னால 100% சொல்ல முடியும், முருகனுடைய அருள் தான் காரணம். இது வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. தவிர நான் என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு, என்னுடைய மாஸ்டர்ஸ் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு சேர்ந்தது வங்கியில. ஒரு பெரிய வங்கியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல இளம் வயதுல. அந்த வங்கியில இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வங்கியில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா சாதாரண இல்லை. நாளைக்கு வந்து எனக்கு வேலை போகுது, அது உறுதி. அதாவது அந்த வேலையை நம்பி ஒரு குடும்பமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலை வந்து நான் இழக்க போறேன். அந்த சூழ்நிலையில ஒரு ஒரு 12 மணி நேரம் முன்னாடி என் வீட்டுக்கு வந்து மருதமலை முருகனுடைய படம் வந்து வருது, கிஃப்டா வருது. இது நடந்த நிதர்சனமான உண்மை. அந்த மருதமலை முருகன், அது மருதமலை முருகன் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்ப நாலேஜ் கிடையாது. ஒரு முருகன் வரார் விபூதி அலங்காரத்துல. அந்த முருகனை வந்து மாலை போட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்றேன். போறேன், மறுநாள் காலையில வங்கிக்கு போறேன். இன்னையோட என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன ஒரு அதிசயமும் மிரக்கலோ தெரியாது, என் மேல உள்ள குற்றச்சாட்டு தப்புன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுவாவே. அதை பத்தி லென்த்தியா பேச முடியாது, அதனால சுருக்கமா சொல்றேன். இந்த அதிசயம் நடந்தது. இது நடந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கண்டிப்பா 8 மாதத்திற்கு மேல வாழ முடியாதுன்னு இந்தியாவுடைய தலைச்சிறந்த மருத்துவர் எனக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த காலகட்டத்துல மறுபடி 8 மாசம் கழிச்சு இன்னைக்கு இப்ப 20 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்கு. ஆக இது எல்லாமே ஒரு அதிசயம்தான். இந்த முருகனுடைய இது இல்லாம இவ்வளவு பணம், இத்தனை பொருளாதாரம், இவ்வளவு வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு, இப்படி வந்து வசதி வாய்ப்பு, காரு பங்களான்னு இதெல்லாம் வந்து முருகன் இட்ட பிச்சை. அதாவது வாலி சார் சொன்னார், நான் பாலச்சந்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னாரு. நான் முருகனை, மருதமலை முருகனை, சுவாமிமலை முருகனை வழிபட தொடங்கிய அந்த காலம் முதல் என் வீடுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே முருகன் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் முருகன், இது முருகன் விக்கிரகம், பூஜை புனஸ்காரம் இப்படிதான் இருக்கும். நான் போறதெல்லாம் முருகன் கோயில் தான். என் சேனல் பேரு வேல், சுவாமி வேல், ஆஸ்ட்ரோவேல் முருகா, இது அத்தனையும் என்னுடைய சேனல் தான். எல்லாமே முருகன் தான். என் வாழ்க்கையும் முருகன் தான். நான் பிழைச்சு வந்ததுலேருந்து முடிவு பண்ணேன், இனி இந்த வாழ்க்கையை வந்து முருகனுடைய பெயரை சொல்லி வாழணும், அவருடைய நாமத்தை சொல்லி வாழணும். இது அட்லீஸ்ட் ஐ ஓ ஹிம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தது. பல தடங்கல்கள், பல சவால்கள், சொல்வதற்கே முடியாத அளவிற்கான பல வாழ்க்கை சவால்களை தாண்டி வந்தது அந்த முருகனுடைய அருளால தான். வாழ்க்கையில பார்க்கக்கூடாத ஒரு விஷயம், அதாவது அந்த ஏஜ்ல பார்க்கக்கூடாத ஒரு விஷயங்களை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில. இதை விட ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயத்த எலாபரேட்டா பேச முடியாது அப்படின்றத என்னோட வந்து ஒரு கருத்தை தான் சார் நான் சொல்றேன். ஏன்னா அதாவது வேலை போகக்கூடாது, அந்த ஏஜ்ல வேலை போயிருக்கு, பார்க்கக்கூடாத ஒரு நோய் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அதிலையும் தாண்டி அந்த சவால்களை தாண்டி இன்னைக்கு நீங்க உட்காந்து இன்னைக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா எல்லாருக்கும் அதை சொல்ல போறீங்க அப்படின்னாலே
அது கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவா இதுல இருக்கு சார். முக்கியமான விஷயம் பார்த்து கொடுறது ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்றதை நினைச்சுப்பாங்க. நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல மாஸ்டர்ஸ் படிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் பெரிய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் நான் மிகைப்படுத்தியே சொல்லலை. ம். நான் லாஜிக்கலா பேசக்கூடிய ஒரு ஆள், சயின்டிஃபிக்கா பேசக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய ப்ரோக்ராம்லயும் சரி, எந்த இன்டர்வியூஸ்லயும் சரி, இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மை. Fine. அதாவது முருகனுடைய அருள் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு பொருளாதாரம், இப்படி வசதி, இப்படி வாழ்க்கை, இப்படி பதவிகள், இப்படி எல்லாம் நான் இருந்த வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சார். இதை விட எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அனுபவம் உள்ள இந்த முருகனும் நீங்களும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வேற யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ஸ்தலங்கள், எந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள், அவங்க என்ன மாதிரியான ஒரு வெற்றிகள் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓம் சரவண பவ.